வெல்கம் டு விவேகா ஃபுட் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் திணை தோசை எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் திணை போட்டு அது முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை நான் ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். திணை 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். 1/4 கப் உளுந்து ஊற வச்சுக்க போகிறேன். மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி அவலை நம்ம ஊற வச்சுக்கணும். சிகப்பவலும் யூஸ் பண்ணலாம், வெள்ளை அவலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு சிகப்பவல் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்ச திணை, உளுந்து, அப்புறம் ஊற வச்ச அவல் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் நல்லா அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்ல மாவை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போது இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துட்டு தோசை மாவு பதத்திற்கு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம இதை தோசை சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு நம்மளோட திணை தோசை இப்போது தயாராகிடுச்சு. இது தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸி அண்ட் ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்க்கு விவேகா ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஃபாலோ அஸ் இன் Instagram, Facebook and Twitter as well. Thank you.